பல்லு உடஞ்சிடுச்சுனாலே நம்ம பல்லை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் போடணும்னு அவசியம் இல்லை. இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த சர்ஜரிங்கும் போது தான் எல்லாரும் பயப்படுறது. இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ் பிபிலாம் இருந்தால் அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா சார்? இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் தூள் தூளாக உடையுது. அது என்ன சார் காரணமா இருக்குன்னு? அதுக்கு முக்கியமான காரணம் பால் பல்ல சொத்த வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பால். ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பல்ல வந்து எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், ஒன்று மட்டும் மஞ்சளாக இருக்கும் சார். அது மாதிரி இருக்கிற பல்ல என்ன சார் பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. பொதுவாக வந்து பல்லு ஒன்று உடஞ்சிச்சு, டூத் மிஸ்ஸிங்காக இருக்கலாம், அதிகமாக டவுட்ஸ்லாம் வரும் இல்லையா? அதாவது டென்ச்சர் பண்ணலாமா, இல்லை வந்து பிரிட்ஜ் போடலாமா, இல்லை இம்ப்ளான்ட் பண்ணலாமா? சப்போஸ் இம்ப்ளான்ட் பண்ணால் வலி இருக்குமா, இல்லை எவ்வளோ நாள் இருக்கும் அந்த இம்ப்ளான்ட்டு? இம்ப்ளான்ட் பண்ணும்போது பிளட் வருமா? இதை பற்றி அதிக டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச இங்கே நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் திலீப் சார் தான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். சார் பொதுவாகவே எல்லாருக்கும் டவுட்ஸ்லாம் இருக்கும், பயமும் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பல்லு உடஞ்சிச்சு சார், என்ன சார் பண்ணணும்? பல்லு உடஞ்சிடுச்சுனாலே நம்ம பல்லை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் போடணும்னு அவசியம் இல்லை. பல்லோட ஃப்ராக்சர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரண்ட் டீத் ஆகட்டும், பேக் டீத் ஆகட்டும். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் எந்த இடத்துல உடஞ்சிருக்குங்கிறத பொறுத்து தான் பல்லை காப்பாற்றலாமா இல்லை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் போடலாமாங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டிப்பு மட்டும் உடஞ்சிருக்குன்னா நார்மல் ஃபில்லிங் பண்ணாலே போதும். இல்லை பாதி பல்லுக்கு மேலே உடஞ்சிருச்சு, பல்லோட நர்வ்னு சொல்கிற பல்ப்பு வரைக்கும் அது இன்வால்வ் ஆகிருக்கு, பல்லு கூசுது இல்லை லைட்டாக வலிக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக வேர் சிகிச்சை ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கேப் போட்டுக்கலாம். பட் இதே கம் லெவலில் உடஞ்சிருச்சு, கேப்பு போடுறதுக்கோ இல்லை ஃபில்லிங் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம அந்த பல்லை எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பொருத்த வேண்டியது இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த டென்ச்சர் சொல்கிறாங்க, பிரிட்ஜிங் சொல்கிறாங்க, அப்போ இம்ப்ளான்ட் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மூணுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன சார்? எந்த மாதிரி நம்மளுக்கு பல் செட்டு வேணுங்கிறத பொறுத்து இருக்குது. சில டைம் வந்து கலட்டி மாற்ற பல் செட்டே போதுங்கிறவங்களுக்கு நார்மல் டென்ச்சரே போதும். இல்லை எனக்கு பேசும்போதோ சாப்பிடும்போதோ கலண்டு வரக்கூடாது, ரிஜிடாக ஃபர்மாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பிரிட்ஜு ஆர் இம்ப்ளான்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ ஒன்று கலட்டி மாற்ற மாதிரி, இல்லை ஃபிக்ஸட். இந்த ஃபிக்ஸட்லேயே பிரிட்ஜுன்னு இருக்குது, இம்ப்ளான்ட்டுன்னு இருக்குது. பிரிட்ஜுங்கிறது என்னங்கிறதுனா, இப்போ ஒரு பல்லு இல்லை, அதை மட்டும் அவர் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் சில பல காரணங்கள்னால அவரால் இம்ப்ளான்ட் பொருத்த முடியல. சிஸ்டமிக்காக ரொம்ப அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்குது, இல்லை ரொம்ப ஏஜ் ஆச்சு, இல்லை அவரால் வந்து சில மாத்திரைகள் சாப்பிட முடியாது, பிபி அதிகமாக இருந்துச்சு, இல்லை ஹார்ட் சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு பிரிட்ஜு தான் அவங்க ஆப்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, எனக்கு உடனே பல்லு வேணுங்கிறவங்களுக்கு பிரிட்ஜு ஒரு நல்ல ஆப்ஷன். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பல்லை கட்டுறதுக்காக நல்லா இருக்கிற 2 பல்லை நம்ம கொஞ்சமாக டேமேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். டேமேஜ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பல்லை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதில் கேப் போடுவோம். அந்த பல்லில் சப்போர்ட்டில் இந்த இல்லாத பல்லு ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ எப்படி 2 தூணில் பிரிட்ஜு போடுவோம், ஸோ அந்த மாதிரி 2 பல்லு சப்போர்ட்டில் இல்லாத பல்லு வரது தான் பிரிட்ஜு. அதே இம்ப்ளான்ட்டுங்கிறது ஒரு பல்லை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நல்லா இருக்கிற 2 பல்லை நம்ம குறைக்கணும் இல்லை டேமேஜ் பண்ணணும். ஸோ எந்த பல்லு இல்லையோ அந்த பல்ல வேருக்கு பதில் நம்ம இம்ப்ளான்ட்டை பதிச்சுட்டு அந்த சப்போர்ட்டில் நம்ம பல்லு வைக்கலாம். ஓகே சார். இது நேச்சுரல் டீத்துக்கு ஈக்குவலாக எஃபிஷியண்ட்டாகவே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். ஓகே. ஒரு சில பேர் தான் பயப்படுறாங்க சார், இம்ப்ளான்ட் பண்ண வந்தால் வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இம்ப்ளான்ட் பண்ணால் வலி உண்மையாக அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த சர்ஜரிங்கும் போது தான் எல்லாரும் பயப்படுறது. இப்போ நம்ம எதுக்காக நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்துறோம்? ஒரு பல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்திருக்காங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டில் அது விழுந்துருச்சு. ஸோ அப்போவும் இந்த வலி ரத்தம் வர்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் எப்படி நம்ம ஒரு பல்லை மறுத்து போகிற ஊசி போட்டு அந்த இடத்த மறுக்க வச்சு அவங்களுக்கு வலி இல்லாமல் எடுக்கிறோமோ அதே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். அவருக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு மருத்து ஊசி போட்டுருவோம். மறுப்பு வந்ததுக்கு அப்புறம் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அவருக்கு வலியே இல்லாமல் அந்த இம்ப்ளான்ட்டை பதிக்கிறோம். ஸோ பல்லு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இம்ப்ளான்ட்டை பொறுத்துரும். இனிஷியல் ப்ளீடிங் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். பட் அதனால் அவருக்கு வலியோ தொந்தரவோ யாருக்குமே இருக்காது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சூடு, காரம், கடினமான பொருட்கள் ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச பல்லுக்கு மட்டும் தான் இம்ப்ளான்ட் பண்ணணுமா, இல்லை சொத்த பல் அதிகமாகிடுச்சு அதுக்கு இம்ப்ளான்ட் பண்ணணுமா சார்? சொத்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதிகம் ஆயிடுச்சு, நான் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, ஒரு ஃபில்லிங் பண்ண முடியாது, கேப்பும் போட முடியாது,
இல்லை ஆல்ரெடி ரூட் கெனால் பண்ணி ஃபெயிலியர் ஆன பல்லு. திரும்ப திரும்ப ரூட் கெனால் பண்ணும்போது அந்த பல்லுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, பல்லு சாக் பீஸ் மாதிரி பிரிட்டிலாக இருக்கும், தூள் தூளாக உடைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் தான் நம்ம வந்து அந்த பல்லை எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்தலாம். ஓகே சார், இப்போ இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ் பிபிலாம் இருந்தால் அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? பாதி உண்மை பாதி இதாக தான். ஏன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல்டாக இருந்தால் தாராளமாக இம்ப்ளான்ட் பொறுத்தலாம். ரொம்ப அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்கு நிறைய உடம்புக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, இல்லை அவங்க ருமட்டாய்டு மாதிரி ஒரு எலும்பு சம்மந்தப்பட்டமான, ஏன்னா நம்மளுக்கு இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கு அங்கே எலும்பு இருக்கணும், அந்த எலும்பு கொஞ்சம் அடர்த்தியாக டென்சிட்டி அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். ஸோ சில பிரச்சனைகளால் அவங்களுக்கு எலும்பு அடர்த்தித்தன்மை இல்லை, இல்லை எலும்பே இல்லை, அன்கண்ட்ரோல் சுகரு, இல்லை வேற ஏதாவது அவங்க மெடிசன் சாப்பிட்றாங்க, இல்லை கொஞ்சம் பெட் ரிடனாக இருக்காங்க, அவங்களால சர்ஜரிக்கு ஒத்துழைக்க முடியாத பட்சத்தில் நம்மளால இம்ப்ளான்ட் பொருத்த முடியாது. அதர்வைஸ் எல்லா 90% நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க சார், அகைன் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் சார் அது? இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன், லைஃப் லாங் இருக்கும், ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்தால். இப்போ மெயின்டைன் பண்ணியிருந்தால் அவங்க நேச்சுரல் டீத்தும் நல்லா இருந்திருக்கும், சரிங்களா? அதே தான் இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ எப்படி அவங்க நேச்சுரல் டீத்தை ப்ராப்பராக காலையிலையும் நைட்டும் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறாங்களோ, இல்லை ரெண்டு பல்லுக்கு நடுவில் சாப்பாடு மாட்டாமல் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ, அதே தான் இம்ப்ளான்ட்டுக்கும் பொருந்தும். ஸோ இம்ப்ளான்ட் பல்லுக்கு நடுவில் அந்த இம்ப்ளான்ட் டென்ச்சர்னு சொல்லுவோம், அதுக்கு கீழே அதெல்லாம் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும். அண்ட் வாட்டர் ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதாவது தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பல்செட்டு கீழே அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல சாப்பாடு மாட்ட போகிறது இல்லை, இன்ஃபெக்டும் ஆக போகிறது இல்லை, இம்ப்ளான்ட் டென்ச்சரோட சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும். ஸோ எனிதிங் நீட்ஸ் அ மெயின்டெனன்ஸ். ஆனால் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக சாப்பிட முடியாது, முன்ன தாராளமாக சாப்பிடலாம். நம்ம பல்லு கட்டுறதே ஒருத்தங்க சாப்பிடுறதுக்காக தானே. ஸோ கலட்டி மாற்ற பல்செட்டுங்கும் போது அவங்களால ஒரு 30 to 40% நார்மலாக சாப்பிட முடியும். ஸ்டிக்கியான சாப்பாடோ இல்லை ஹார்டான சாப்பாடை சாப்பிட முடியாது. அதே பிரிட்ஜாக இருந்தால் நல்லா சாப்பிடலாம். இம்ப்ளான்ட்டு தி பெஸ்ட்டு, அவங்களால எல்லாமே சாப்பிட முடியும். சில ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக சில விஷயத்த பண்ணக்கூடாது. அதாவது நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பால் கவரை பிடிச்சி இழுக்கிறது, இல்லை எண்ணெய் பேக்கெட்டை அவசரமாக பிடிச்சி இழுக்கிறது, டெய்லர்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிஷியன் ஆகட்டும், இந்த நூலை ஒயரை பிடிச்சி வாயில் கடிக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நேச்சுரல் டீத்லேயும் பண்ணக்கூடாது, இம்ப்ளான்ட் டென்ச்சர்லையும் பண்ணக்கூடாது. அதர்வைஸ் நார்மலாக சாப்பிட்லாம். ரொம்ப ஹார்டான பட்டாணி ஆகட்டும், இல்லை ஒரு மட்டன் எலும்பாகட்டும், இந்த மாதிரி சமாச்சாரங்களை கொஞ்சம் சாப்பிடலாம், குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ வயசானவங்கலாம் பல்லு அதிகமாக இருக்காது சார், இப்போ அவங்க இம்ப்ளான்ட் பண்ணலாமா இல்லை பல்செட் போடலாம்? தாராளமாக பண்ணலாம். அவங்களுக்கு தான் முக்கியமாக இம்ப்ளான்ட் தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பல்லு போயிடுச்சுங்கிறது அவங்களோட டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கலட்டி மாட்டுற மாதிரி ஒரு பல்செட்டு கொடுத்தோம், அது அவங்களால ப்ராப்பராக போட்டு சாப்பிட முடியல, இல்லை பேசும்போது கலண்டு வருது, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க கான்ஃபிடென்ட்டாக பேச முடியலன்னா அதுவே அவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸில் ஒரு டிப்ரெஷன், இதுவும் சேர்ந்து ஒரு டிப்ரெஷனாக உருவாகும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் பல்செட்டு. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு பல்லுக்கு ஒரு இம்ப்ளான்ட் பொறுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஃபுல் டென்ச்சருக்கெல்லாம் 4 இல்லை 6 இம்ப்ளான்ட்லேயே ஃபுல் பல்செட்டையும் பொருத்த முடியும். அதுக்கு பேர் தான் ஆல் ஆன் 4 இல்லை ஆல் ஆன் 6 கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ 4 இம்ப்ளான்ட்டை பதிச்சுட்டு அதில் ஃபுல் பல்செட்டு வந்துடும், ஃபிக்ஸடாகவே இருக்கும், கலெக்டவை தேவையே இல்லை. அவங்க நினச்சதை தாராளமாக கண்டிப்பாக சாப்பிடலாம். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்க பல் வந்து தூள் தூளாக உடையும் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் தூள் தூளாக உடையுது, அது என்ன சார் காரணமாக இருக்குன்னு? அதுக்கு முக்கியமான காரணம் சொத்தை. அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு சொத்தை வரும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. என் குழந்தை சாக்லேட் சாப்பிட்றாங்க அதனால சொத்தை அதிகமாக வருது அப்படின்ட்டு. சாக்லேட் ஒரு காரணமாக இருந்தாலும் முக்கியமாக பால் பல்ல சொத்தை வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பால் பல்லுக்கு பால் நாளம் தான் கெடுதலே தவிர. ஏன் நான் சொல்கிறேன், நார்மலாக வந்து குழந்தைய பாசிஃபை பண்ணுறதுக்காக மதர்ஸ் மில்க் கொடுப்பாங்க, இல்லை தூங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பாட்டிலில் பால் கொடுப்பாங்க. ஸோ அந்த பால் கொடுத்துட்டு அவங்க நார்மலாக அப்படியே தூங்கும் போது தான் இந்த க்ளீன் பண்ணாமல் அப்படியே தூங்கிடுறாங்கல்ல. குழந்தைங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்ட்டு அப்படியே மதர்ஸ் விட்டுருவாங்க. அந்த பால் பல்லு மேலே படியும் போது தான் சொத்தையாக மாறுது. அது நம்மளுக்கு வந்து நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் பல்லு கருப்பாக மாறும், சொத்தை இருக்குன்னு நினச்சிப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு லைட் எல்லோவாக மாறும், சம்டைம்ஸ் ஒயிட் பேச்சஸாக இருக்கும். அந்த லைட் எல்லோ கொஞ்சம் ப்ரௌனாக மாறும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூள்தூளாக உடையும் போது தான் நம்ம கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போவோம், பல்லு உடையுது டாக்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணம் இந்த பாலால் உண்டார சொத்தை தான். ஸோ அதனால தான் இந்த குட்டி குட்டியாக சின்னதாக
குழந்தைங்களுக்கு பல்லு உடையும். ஓகே சார். ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அதிகமாக மருந்து சாப்பிடுவாங்க சார். அதனால பல்லு ஒரு மாதிரி கலராக மாறிடும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து அயன் டானிக் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிங்கும்போது நம்ம எந்த விதமான சிரப் கொடுத்தாலும் உடனே ஒரு ரெடியாக ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள குடிக்க வச்சிடணும். வாய் கொப்பளிச்சு துப்புறாங்கோ இல்லை வாய் கொப்பளிச்சு முழுங்கினா கூட சரி பரவாயில்ல, பல்லு மேலே எதுவும் தங்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும். நார்மலாக குழந்தை தூங்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பஞ்சை ஈரம் பண்ணி லைட்டாக பல்லுவை தொடச்சி விட்டுடலாம். இல்லை தண்ணி குடிக்க வைக்கலாம் பஞ்சில், இல்லை ஒரு சாஃப்ட் டவல் துணி இருக்குங்களா அதை வச்சு தொடச்சி விட்டா போதும். பல்லுல எதுவும் படியாமல் தங்காமல் இருந்தாலே போதும். அப்போ அவங்க குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம்னா எந்த வயசு ப்ரஷ் பண்ணுறது நல்லது குழந்தைங்களுக்கு? குழந்தைங்களுக்கு பல்லு எட்டி பார்க்கும் பார்த்தீங்களா, கீழ் பல்லு ஃபர்ஸ்ட் அப்பத்துல இருந்தே அவங்க ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே கம் பேடுன்னு சொல்லுவோம், கம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் விரல் வச்சு ப்ரஷ் பண்ணலாம். இல்லை சாஃப்ட் பிரிசில்ஸ் ப்ரஷ் இருக்கு, மதர்ஸ் வந்து அவங்க ஃபிங்கர்லேயே மாட்டிக்கிற மாதிரிலாம் ப்ரஷ் வந்துச்சு. ஸோ அதை வச்சு அழகாக கழுவி விடலாம், இல்லை பல்லு விளக்கி விடலாம். இப்போ எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, பல்லு வளர்க்குறத விட எந்த டூத் பேஸ்ட்ல வளர்க்கலாம், எந்த ப்ரஷ்ல வளர்க்கலாம் ஐடியா இருக்கு. இது ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா சார்? நிறைய பேர் கேட்குற டென்டிஸ்டை பார்த்தாலே டாக்டர் எந்த பேஸ்ட் பெஸ்ட்டு, எந்த டூத் ப்ரஷ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு பிராண்டு அந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷை விட பல்லு சுத்தமாக விளக்கினா போதும். அதுக்கு ஒரு பிராண்டும் அவசியம் இல்லை, பேஸ்ட்டும் அவசியம் இல்லை. பேஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம சோப்பு மாதிரி தான், எந்த சோப்பு போட்டாலும் குளிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டு, ஒரு ஃபோமிங் ஏஜென்ட்டு, ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு. ட்ரை ப்ரஷ் கூட பண்ணலாம், பேஸ்ட்டே இல்லாமல் கூட நம்ம ப்ரஷ் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை ஒரு நுரை வரத்துக்கான ஒரு வாசனை பொருள், அவ்வளவுதான். வெறும் ட்ரையாக ப்ரஷ் பண்ணால் நம்மளுக்கு பிடிக்காது, அதுக்காக தான் நம்ம பேஸ்ட் உருவாக்குனாங்க. சில மெடிக்கேட்டட் பேஸ்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, இல்லை அவங்க ஈஸிலி ப்ரோன் டு கேவிட்டிஸு, ஸோ ஜெனட்டிக்காக அவங்களுக்கு நிறைய சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை மெடிக்கேட்டட் பேஸ்ட் இருக்குது, பல்லு நிறைய பேர் கூசும், அதை கூசுறதை தடுக்கிறதுக்காக ஃப்ளூரிடேட்டட் சென்சிட்டிவ் பேஸ்ட்லாம் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு பேஸ்ட்டு ஓகே. அதர்வைஸ் ஆஸ் அ டென்டிஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, பேஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபோமிங் ஏஜென்ட், ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் தான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஒரு சாஃப்டான ப்ரஷ்ஷு, நிறைய பேர் நல்லா ப்ரஷ் பண்ணணுங்கிறதுக்காக ஹார்டான ப்ரஷ்ஷை நல்லா போட்டு தேய்ப்பாங்க, அதனால எனாமல் தான் தெரியும். ஸோ ஒரு சாஃப்ட் இல்லை அல்ட்ரா சாஃப்ட் ஒரு ஜென்டில் ப்ரஷ்ஷில் ஜென்டிலாக ப்ரஷ் பண்ணால் போதும். அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு பல்லு மேலே படியாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், சொத்தை வராது, உங்களுக்கு டெபாசிட்டும் சேராது. ஓகே சார். இந்த பல்லு கிளீனாக வச்சுக்கிறது சார்கோல் பேஸ்ட்டு அப்புறம் ஹெர்பல் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணாங்க, அட்வைசபிள்? அதனால அது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சார்கோல், இந்த சால்ட் இருக்கிற பேஸ்ட்லாம் கிறிஸ்டல் சைஸ் அதிகமாக இருக்கும். இந்த கிறிஸ்டல் சைஸ் அதிகமாக இருக்கும்போது அது அப்ரேசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அப்ரேசிவ்ங்கிறது தேய்மானத்துக்கு உண்டான பொருள். ஸோ அதை போட்டு நம்ம பல்லு தேய்க்கும் போது எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். பல்லோட எனாமல் பார்த்தீங்கன்னா ஹைலி பாலிஷ்டு கோட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரேசிவ் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது பல்லு தேயும், அந்த கிளாசினஸ் போகும், டல் ஃபினிஷ் வரும். ஸோ அங்கங்கே வந்து க்ரூஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அங்கே தான் சாப்பாடு சேர்ந்து கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகும், சென்சிட்டிவிட்டியும் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் சிம்பிள் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு சார்கோல், ஒயிட்டனிங்கு, இந்த சால்ட்டு, இந்த மாதிரி பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பல்ல வந்து எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், ஒன்று மட்டும் மஞ்சளாக இருக்கும் சார். அது மாதிரி இருக்கிற பல்ல என்ன சார் பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது எதனால் அந்த பல்லு அப்படி மாறுச்சுன்ட்டு. காமனாக என்ன நடந்திருக்குன்னா, சின்ன வயசில் அவங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு பால் பட்டிருக்கும், இல்லை கீழே வந்திருப்பாங்க, அந்த பர்டிகுலர் பல்லில் அடிபட்டிருக்கும். பல்லும் நகம் மாதிரி தான், அடிப்பட்ட அன்னைக்கே காட்டாது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அதோட ரியாக்ஷனை காட்டும். ஸோ அதே தான் பல்லு, எந்த பர்டிகுலர் பல்லு அடிபட்டுச்சுன்னா அந்த பல்லுக்கு உண்டான ரத்த ஓட்டமோ நரம்பும் கட்டாயிருக்கும். ஸோ அதோட கண்டினியூட்டியோ இல்லை அதுக்கான சொரணையோ ஊட்டச்சத்து வராத போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்லோட கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ வெள்ளையிலிருந்து கொஞ்சம் லைட் எல்லோவாக மாறும், எல்லோவில் வந்து ப்ரௌனாக மாறும், ப்ரௌனில் வந்து டார்க் ப்ரௌன் பிளாக்காக மாறும். இதை தான் நாங்கள் நான் வைட்டல் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் வைட்டல் டீத்துன்னா பல் செத்து போச்சுங்கிற அர்த்தம். ஸோ அதுக்கு உணர்ச்சி இல்லாமல் அதுக்கான உயிரோட்டம் இல்லாத பல்லு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உள்ளுக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பல்லை ரூட் கெனால் பண்ணி அதை பல்லுக்கு மேட்ச் ஆகிற கேப்பு, அந்த கலரில் மேட்ச் பண்ணி கேப் போட்டோம்னா ஈவனாக மேட்ச் பண்ணிடலாம், சிரிக்கிறதுக்கும் பார்த்தா அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இம்ப்ளான்ட் வந்து யாரெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தீங்க, இப்போ இம்ப்ளான்ட் வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாதா சார்?
பண்ணக்கூடாதுன்னா ஒரு சின்ன பாப்புலேஷன் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்கு, அவருக்கு நிறைய உடம்புல உபாதைகள் இருக்கு, போன் அந்த இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் இம்ப்ளான்ட் போடுறோம். நம்ம எது வந்தாலும் சப்போர்ட்டுக்கு போன் வேணும். ஸோ போனே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ளான்ட் போடுறது கஷ்டம். பட் அதுலேயுமே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜைகோமா இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். ஜைகோமா இம்ப்ளான்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக மேல் தாடையில் பல்லு இல்லைன்னா நம்ம பல் பதிப்போம், இம்ப்ளான்ட் பதிப்போம். ஸோ அதை பதிக்கிறதுக்கு மேல் தாடையில் எலும்பே இல்லாத பட்சத்தில் ஜைகோமாங்கிறது இந்த எலும்பு. ஸோ இந்த எலும்பு சப்போர்ட்டில் நம்ம பல் செட்டு கட்டலாம். அதுதான் ஜைகோமா இம்ப்ளான்ட். ஸோ அது பண்ணாலும் நம்ம அட்வான்ஸ்டாக அப்போ அதுதான் வந்திருக்கு. அதில் பண்ணலாம். இல்லை பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுது. எலும்பே இல்லைனாலும் நம்மளோட பேஷண்ட்டோட மேல் தாடையும் கீழ்த்தாடையும் ஸ்கேன் பண்ணி அதை ஒரு டிஜிட்டலாக பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம இம்ப்ளான்ட்டை ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் எலும்பு இருக்கோ அதெல்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி அதை நம்ம பேஷண்ட் வாயில் பொருத்திட்டு அதை சப்போர்ட்டாக நம்ம வச்சு நம்ம பல் செட்டை பதிக்கலாம். ஸோ அது பேர் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக நிறைய விஷயம் இருக்கும்போது, இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கும்போது நம்ம இம்ப்ளான்ட்டே பொருத்த முடியாதவங்கிற பாப்புலேஷனை இன்னும் குறைஞ்சிட்டே தான் இருக்கு தவிர மேக்ஸிமம் எல்லாருக்கும் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். ஸோ சின்ன டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, பல்லு ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் பேசஸ் போடுவாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து செராமிக் பேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இன்விசிலைன் சொல்லிருக்கு இல்லையா, இது மூணு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் இன்விசிலைன் போட முடியாது, எல்லாராலையும் நம்ம பிரேசஸும் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் கோயரா இருக்கிறாங்க, அவங்க பல்ல சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒயர் தெரியக்கூடாது டாக்டர், கிளிப்பு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்விசிலைன் பெஸ்ட் ஆப்ஷன். இன்விசிலைனுங்கிறது ஒரு பிராண்டு. ஆக்சுவலாக அது வந்து கிளியர் அலைனஸ். ஸோ அதில் நிறைய பிராண்ட்ஸ் வருது. ஸோ ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அலைனஸ் போடலாம். பட் அவங்களுக்கு பேசிக்கலாகவே பல்லோட சேர்ந்து தாடையும் பிரச்சனை, தாடை வளர்ச்சியும் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க, எனக்கு தெரியக்கூடாது, அதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு அந்த மெட்டல் போர்ஷன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செராமிக் கலரில் பல்லோட கலர்லேயே வரும். ஒயருமே ஒயிட் கலரில் செராமிக் கலரில் வருது. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களும் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணுறாங்கன்ட்டு தெரியாமல் இருக்கும். ஓகே சார், சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன்னா என்ன, அது யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் டென்ஷர் பிரிட்ஜ் அப்புறம் இம்ப்ளான்ட் உண்டான வித்தியாசங்கள் அதிகமாக இங்கே பக்கத்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.